ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்பு இல்லத்திலே நம்ம போய் சமைச்சு அவங்க எல்லாத்துக்கும் பரிமாற போகிறோம். நமக்கு முன்னாடியே மாஸ்டரும் அவங்க உதவியாளரும் வந்துட்டதா சொன்னாங்க. இப்போ நம்மளும் போவோம். நமக்கு பெரிய அளவில் சமையல் செய்ய முடியாட்டாலும் அவங்க செய்கிறத வாங்க வீடியோலையும் போய் பார்க்கலாம். அன்பு இல்லத்தில் அடுப்படி ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்மளை மாதிரி போகிறவங்க சமைக்கக்கூடிய இடம். அவங்க சமைக்கிறதுக்கு தனிப்பட்ட இடத்துல வச்சுருக்காங்க. நல்லா சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்குது. நாங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டோம், சிலிண்டர் கொண்டு வருவோமா, ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க பிரியாணிக்கு சிலிண்டர் நல்லா இருக்காது, விரவு வச்சு பிரியாணி செஞ்சால் தான் கடைசியில் நம்ம தம்மில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னதுனால விரவு வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அங்கே ஒத்தாசை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அவங்க பேர் செண்பகவல்லி. ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறீங்க என்ன? 4 வருஷமாவா? நீங்கள் தான் இன்றைக்கி அன்பு இல்லத்தில் சமைக்கிறீங்க. உங்கள் பேரை சொல்லுங்களா? என் பேர் முகம்மது. முகம்மது. அப்புறம் அந்த முக்கா பக்கா அப்படி இல்லை சொல்கிறாங்களா, அது எப்படி வந்துச்சு? அது எங்கள் அப்பாவுக்குள்ள, எங்கள் அத்தாவுக்குள்ள பேர். அப்படி பரம்பரையாக வருது என்ன? ஓ, நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் ஈடுபட்டிருக்கீங்க? இது நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஓ சரி. எந்த ஊரில் இருக்கீங்க? வடகரை தான். வடகரை தானா? இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இல்லத்தில் சமைச்சு கொடுத்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்கும். வருவீங்கண்ணா? வாரத்துக்கு. அதை நீங்கள் சொன்னதோட சொல்லிட்டாங்க, இந்த இடம் அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே சமையல் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. இல்லாட்டி சில சமயத்தில் காலை சாப்பாடு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லையா மீரா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி சமையல் பண்ணி குடிக்கிறீங்களா, இல்லை வேற யாரும் இருக்காங்களா? நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும் தானா? சரி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? அப்துல் ரஹ்மான். நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் ஈடுபட்டிருக்கீங்க? அப்போ 10 வருஷமாக இருக்கீங்களா? தக்காளி வெட்டிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சுலபமாக வெட்டிடுறீங்க. கத்தி நல்லா கூராக இருக்குது. நடு தண்டெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைன்னா? மல்லியை கந்தை பார்த்துட்டு வேறெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக வெட்டிக்கிறாங்க. வெட்டினதுக்கப்புறம் கழுவிக்கிறதா சொன்னாங்க. இப்போ தான் விளையாடுறீங்களா பானையை உருட்டி? மாஸ்டர் இஞ்சி பூண்டு அரைக்கிறாரு. இன்னொரு உதவியாளர் இறைச்சியெல்லாம் கழுவி கொடுக்குறாங்க. விரவு அடுப்பை பொத்திட்டாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வைக்கிறாங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் 3 பேக்கெட் ஊற்றிருக்காங்க. 5 லிட்டர் நெய்யும் சேர்த்து ஊற்றுறாங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்காங்க. கிராம்பு, ஏலக்காய், சீரகம், ஜாய் சீராய் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. புகையா இருக்குது இந்த இடம், சூடாகவும் இருக்குது. செஞ்சு முடிக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் உங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா உரிச்சாங்க. அப்புறம் நல்லா கழுவிட்டு இப்போ இயந்திரத்தை கொண்டு அதை வச்சு சீக்கிரமாக வெட்டி முடிச்சிட்டாங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ஜம்மா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை தான் போட்டிருக்காங்க. வெங்காயத்தை இன்னும் போடலை. நெய் இழகிறதுக்காக பானையில் போட்டு சூடாக்குறாங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கொட்டிக்கிட்டாங்க. வெங்காயத்தையும் இதில் தாளிப்பு அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு தக்காளியை போட்டாங்க. வெங்காயம் போட்டிருக்காங்க, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. வேக வைக்கிறாங்க. இஞ்சி பூண்டு நான் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் இறைச்சியும் போட்டு கிண்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அரிசியை அளக்குறாங்க. தண்ணி என்ன அளவு வைப்பீங்க? தண்ணி 1க்கு 1.25. அப்போ இறைச்சி போட்டு வேகும்போது தண்ணி விடும். அதில் தண்ணி இருக்கலாம். அது எப்படி அளவு பார்ப்பீங்க? அது கணக்கு தான். அது சும்மா 1.25, சும்மா கண் கணக்கு தான். அது நானும் அப்படி தான். கொஞ்சம் வீட்டுக்கு செஞ்சாலும் அந்த இறைச்சி ஏதாச்சும் போட்டால் தண்ணி விடும். அது பார்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ. அதை பார்த்தா கண்ணி அதான் 1.25 ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும். வெங்காய தயிர் பச்சடிக்கு வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டுட்டு தயிரையும் போடுறாங்க. வேறு என்ன போடுவாங்கன்னு கேட்டேன். உப்பு, தேவைப்பட்டால் வெள்ளரிக்காய் போடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓ சரி. இறைச்சி கொஞ்சம் வெந்து வருது, ஆனால் தண்ணியே ஊற்றாமலே அதில் உள்ள தண்ணியே இவ்வளோ வந்துருக்குதுன்னு சொன்னாங்க. இறைச்சி வெந்து வர்றதுனால அரிசியை கழுவி போட போகிறாங்க. ஆனால் அரிசியை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியாணிக்கு கசகசா போடுவாங்களாம், அதனால் அதை அரைச்சிட்ருக்காங்க. அங்கே சிங்கப்பூரில் கசகசா பயன்படுத்தி இறைச்சி வெந்து வர்றதுனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லிக்கீரையும் புதினா கீரையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்றாங்க. மாஸ்டர் சாப்பாட்டு கலர் மஞ்சள் கலரையும் சோப்பு கலரையும் போட்டுக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மஞ்சத்தூளோ மற்ற மசாலா எதுவுமே போட்டுக்கல. சில பேர் பிரியாணிக்கு மசாலா தூள் எல்லாம் போட்டு தான் செய்வாங்க.
பசும்பாலையும் கசகசாவையும் கலந்துட்டு ஊற்றுறாங்க. ஆனால் பால் அளவுக்கு தண்ணியை குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கொதி வந்த பிறகு அரிசி போடணும். அரிசி போடணும். இறைச்சிலாம் நல்லா வெந்து வந்ததுனால இப்போ அரிசி கழுவுனதை போட்டுக்கிறாங்க. எலும்பு சார் எல்லாம் ஊற்றிட்டீங்களோ? எல்லாம் ஊற்றியாச்சு. இன்னும் ஒன்றும் வேண்டியதில்லை. எல்லாம் போட்டேன். ஒன்றும் வேண்டியதில்லை, எல்லாம் போட்டேன். ஓ சரி சரி. இப்போ வெந்துச்சுன்னா பிரியாணி தயாராகிட்டோம். தயார். ம். நம்ம போட்டு எடுத்தா வேற பிரியாணி ரெடி. ஆஹா. தீயள்ளி மேலே போட்டு தம் போடணும். கொஞ்சம் தண்ணி வற்றணும்னா? தண்ணி வற்றணும் கொஞ்சம். பிரியாணியை 2-3 வாட்டி திறந்து கிண்டி விட்டாங்க. தண்ணி வற்றிச்சு. இந்த சமயத்தில் வந்து நெருப்பள்ளி போடுறாங்க. என்னால் கிட்ட நின்று வீடியோ எடுக்கவே முடியல. கண்ணெல்லாம் அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. பிரியாணிக்கு மேலேயும் கீழே சுத்துக்குமே கங்கு அள்ளி போட்டு தம்மில் போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணி தயாராகிட்டு இப்போ திறந்து கிண்டி விட்டு பரிமாற போகிறாங்க. பிரியாணியை திறந்ததும் அதோட வாசம், அப்புறம் அந்த கலர் நிறத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, உதிரி உதிரியாக. மீதம் கொஞ்சம் நெய் வச்சுருந்தாங்க. அதை இப்போ ஊற்றி விட்டுட்டு அப்புறம் எடுத்து பரிமாற போகிறாங்க. அவங்களாம் கூட்டு போயிடலாம்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட்டு போயிருங்க. பிரியாணி செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்துட்டோம். ஏன்னா இது உள்ளே யாரும் போக முடியாது. நம்ம மட்டும்தான் போகலாம், முக்கியமானவங்க. என்னமோ சொன்னீங்க? மாமா வந்து பிரியாணிலாம் ஆக்கி நல்லா ஜம்முன்னு ஒரு பிளேட்டை தந்தாப்புல. சரி. சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, டேஸ்டாகவும் இருந்துச்சு. இப்போ மாமா வந்து நம்மளை விட்டு விடைபெறுதாவ, ஏன்னா அடுத்த சமையலை கிளம்பிட்டாவ. ஓகே மாமா. அன்பு இல்லத்திலிருந்து விடைபெறுகிறோம். ஓகே, நாளைக்கு போயிட்டு வரோம். நாங்கள் அன்பு இல்லத்திலிருந்து வெளியாகிறோம். எங்கள் பெருநாள் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. என்ன மீரா? ரொம்ப சூப்பராக வித்தியாசமான பெருநாள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பெருநாள் கொண்டாடினது இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க கிடைச்சிட்டாங்க இந்த பெருநாளில். ஏன்னா ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் இருக்கிறாங்க. 150 பேரும் தாயும் தந்தையுமாக, அண்ணன் அக்காலும் தங்கையுமாக நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஏற்பாடு பின்னாடி இருக்கிறவங்க. இதுவரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்திருந்ததற்கு நன்றி.